ரபிசி ரம்லியும் நிக் நஸ்மி நிக் ஹமாட்டும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறிவிட்டாலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து வலிமையுடனேயே இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நடப்பு நிர்வாகத்தில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து உறுப்பு கட்சிகளிடமிருந்தும் மடானி அரசாங்கம் இன்னமும் உறுதியான ஆதரவை பெற்று வருவதாக மக்களவையில் ஒரு எழுத்துப்பூர்வ பதிலில் அவர் தெரிவித்தார். உறுப்பு கட்சிகள் மத்தியிலான அணுக்கமான ஒத்துழைப்பும் பரஸ்பர மரியாதையும் தொடர்ச்சியான நிர்வாகம் மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் அமலாக்கத்திற்கான அஸ்திவாரத்தை அமைத்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். பண்டான் எம்பி ரபிசி ரம்லி மற்றும் சித்தியாவங்சா எம்பி நிக் நஸ்மி ஆகியோரின் ராஜினாமாக்கள் அவர்களின் மரியாதைக்குரிய கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தனிப்பட்ட முடிவுகளாகும் என்றும் அவர்களின் முடிவுகளை அரசாங்கம் மதிப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனும் முறையில் அவர்கள் இருவரும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருவார்கள் என்று தமது நம்பிக்கையை அன்வார் வெளிப்படுத்தினார். ரபிசியும் நிக் நஸ்மியும் தங்களின் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதை தொடர்ந்து அமைச்சரவையின் நிலைத்தன்மை குறித்து பிரிகாத்தான் நேஷனலின் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகிடான் கசிம் எழுப்பியிருந்த கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். பினாங்கின் கபாலா பத்தாஸில் பொது ஒழுங்கிற்கு இடையூறு செய்ததாக கூறப்பட்டது மற்றும் போலீசாரின் உத்தரவை பின்பற்ற மறுத்ததற்காக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலேவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பினாங்கு மாநில டிஏபி தலைவர் ஸ்டீவன் சிம் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். கபலா பத்தாஸ் பகுதியில் யாரும் ஒன்று கூடக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தி இருந்ததாக மனித வளத்துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். போலீசாரின் உத்தரவை டிஏபி பின்பற்றியதாகவும் இம்மாதத்தின் இறுதியில் கொண்டாடப்படவிருக்கும் தேசிய தினத்தை முன்னிட்டு கபலா பத்தாஸ் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேசிய கொடிகளை வழங்குவதற்காக மட்டுமே டிஏபி தனது உள்ளூர் பிரதிநிதிகளை அங்கு அனுப்பி வைத்திருந்ததாகவும் சிங் தெரிவித்தார். ஆனால் அங்கு நடந்த ஆட்சேப கூட்டம் போலீசாரின் உத்தரவை மீறி நடத்தப்பட்டிருப்பது தெளிவாக தெரிவதோடு சட்டமும் மீறப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அக்கூட்டம் பொது அமைதிக்கு மிரட்டல் விடுக்கும் ஒரு தூண்டுதல் செயல் என்று சிம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜொகூரில் பள்ளி ஒன்றில் கடந்த திங்கட்கிழமை தோழி ஒருவர் தள்ளிவிட்டதால் கீழே விழுந்து தலையில் எலும்பு முறிவு இரத்த கசிவுக்கு ஆளான பாலர்பள்ளி மாணவி தற்போது சுல்தானா அமீனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அம்மாணவிக்கு ஏற்பட்ட இரத்த கசிவை அகற்றுவதற்காக 7 மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கண்காணிப்பில் உள்ளார். பள்ளி அளவிலான பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கான மேடையை தயார் செய்து கொண்டிருந்த போது பாலர்பள்ளி ஆசிரியரான தனது தாயாருடன் அம்மாணவி அங்கு சென்றுள்ளார். மாலை 6:45 மணியளவில் சபை ஒன்று கூடல் தளத்தில் மாணவி கீழே விழுந்ததாக ஜொகூர் மாநில மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத் துறை செயற்குழுவின் தலைவர் கைரின் நிசா இஸ்மாயில் முகமது தெரிவித்தார். கோத்தா திங்கி மெர்சிங் நெடுஞ்சாலையின் டூசூன் பாந்தி ஓய்வெடுப்பு பகுதிக்கு நேற்று எதிர்பாரா வகையில் வருகை மேற்கொண்ட மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அங்குள்ள உணவகம் ஒன்றில் வருகையாளர்களுடன் அளவலாவினார். மெர்சிங் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பேரரசர் காலை உணவுக்காக அந்த உணவகத்துக்கு வந்தார். அவரை அங்கிருந்த பொதுமக்கள் கனிவுடன் வரவேற்றனர் என்று சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரத்துவ முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வேளையில் புதிதாக பிறந்த சிசுவை கையில் ஏந்தியபடி அதன் பெற்றோருடன் பேரரசர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்படமும் முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் மலேசியாவின் பொருளாதாரம் 4.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது. உள்நாட்டு தேவையில் வலுவான விரிவாக்கம், தொடர்ச்சியான ஏற்றுமதி வளர்ச்சியால் இந்த அடைவு நிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சாரம், மின்னியல், ஏஐ பயன்பாடு, வீட்டுச் செலவு அதிகரிப்பு, வலுவான முதலீட்டு செயல்பாடு மற்றும் நீடித்த ஏற்றுமதி செயல்திறன் ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக மலேசிய புள்ளி விவரத் துறையின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசேன் மகிடின் தெரிவித்துள்ளார். சுங்கைடுவாவை நோக்கிச் செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 140.7வது கிலோமீட்டரில் ட்ரெய்லர் லாரி மற்றும் மற்றொரு லாரி மோதியதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. நேற்று அதிகாலை 5 மணிக்கு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 40 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் ஆடவர் மற்றும் 37 வயதுடைய நேபாள் நாட்டைச் சேர்ந்த ஆடவர் அந்த லாரிக்குள் சிக்கிக் கொண்டிருந்ததாக பினாங்கு மாநில தீயணைப்புத் துறையின் தீயணைப்பு நடவடிக்கை பிரிவுக்கான துணை இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் அதிகாலை 5:24 மணி அளவில் அவசர அழைப்பு பெறப்பட்டதாக அவர் கூறினார். மீட்புப் பணிகளை பிராய், பண்டார் பெர்டா தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு படையினர் மேற்கொண்டனர்.
காலில் காயமுற்ற 2 பேரும் சிறப்பு கருவியை கொண்டு வெளியேற்றப்பட்டனர். லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்தில் இருந்த சுகாதார அமைச்சின் ஆம்புலன்ஸ் தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டார். உதவியாளருக்கு சிகிச்சை அளிக்க இஎம்ஆர்எஸ் தரப்பினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக செய்தியாளர்களிடம் பேசிய போது ஜான் சகுன் பிரான்சிஸ் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.